வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, 40 நாளில் காக்கடனில் வந்து பூ வருமா, அரும்பு வருமா, வருதுங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு மல்லியை நமக்கு அறுவடை கிடைச்சா நமக்கு ஏங்க விவசாயத்தில் நஷ்டம் வரப்போகுது. லட்சங்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து நம்ம சம்பாதிக்க முடியுங்க. அதை பற்றி ஒரு தொகுப்பு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குண்டு மல்லி பற்றி நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி விளைவு நிலவரம் பார்த்திங்கன்னாங்க, நமக்கு வந்து ஒரு 350-400 போகுதுங்க ஒரு கிலோ மல்லி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸு. நல்ல ரேட்டுங்க. ஏன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி கூட வருதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, சில இடங்கள் மழை இருக்கும், சில இடங்கள் வந்து வெயில் இருக்கும். எங்கெல்லாம் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இப்போ குறையுங்க. இப்போ மல்லி வந்து டிஃபால்ட் வந்து குறையுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் குறையுதுன்னா எல்லா இடத்துலையும், அப்போது டிமாண்டு கூடும், விலையும் வந்து கூடுங்க. அப்போ நம்ம இந்த சீசன் தான், இது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த சீசன் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாதம் வந்து நமக்கு நல்ல விலை வந்து நல்ல விலை கிடைக்குங்க மல்லிக்கு. அது போக மல்லி வந்து குண்டு மல்லி வந்து இந்த சீசனில் வந்து அதிகமாக விலை போனதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலங்கள் எடுத்துப்போம். இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன். இங்கெல்லாம் மல்லி உற்பத்தி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து நம்ம திருவண்ணாமலை ஜோதி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா காலையில், அதாவது 1 டே பிஃபோர் அவங்க வந்து நைட்டில் ஸ்டே பண்ணி, எங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி திருவண்ணாமலை மார்க்கெட்லேருந்து 100 கிலோ, 500 கிலோ, 1000 கிலோ டன் கணக்கில் வந்து பூ வந்து ஃப்ரெஷரில் ஐஸ் பேக்கில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் வரதில்லை. இப்போ இந்த மாதிரி டிமாண்டு கூடும்போது டிஃபால்ட் விலை வந்து நமக்கு அதிகமாக விற்குங்க. குண்டு மல்லி எக்காலத்திலும் எந்த சூழலும் வந்து நமக்கு விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. 200லேருந்து 250 கீழே வந்து குறையாதுங்க. அவ்வளோ ஹை டிமாண்டட் ஃப்ளவர்ஸு. அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டடி பற்றி பேச போகிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அது போக வந்து பார்த்திங்கன்னாங்க, நம்ம இந்த மாதமெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு அறுவடை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு நிச்சயமாக இந்த 3 மாதத்துலேயே வந்து நம்ம சில லட்சங்கள் வந்து சம்பாரிச்சிடலாங்க. நமக்கு வந்து எப்போவுமே வந்து பாருங்கள், ஆன் அண்ட் ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு 30 கிலோ ஒரு நாளைக்கு அறுவடை வரா மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டோம்னா, 300 இல்லை 400 போனால் ஒரு நாளைக்கு, அதாவது 10 கிலோ நம்ம வந்து 400 போனால் கூட 4000, 30 கிலோ போச்சுன்னா 12,000. நம்ம இந்த மாதிரி ஒரு 20 நாள் அல்லது ஒரு 15 நாள் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு அறுவடை வந்தால் போதுங்க. அதாவது ஒரு 12,000 ஒரு நாளைக்கு போனால் கூட 10 நாளைக்கு 1,20,000, 20 நாள் போனால் கூட 2,40,000, மீதி 10 நாள் நமக்கு பூவே வரலனா கூட நமக்கு வந்து கவலை கிடையாதுங்க. இந்த 2,40,000 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செலவு வந்து அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு நம்ம விவசாயம் பண்ணியிருந்தோம்னா, நம்ம மிஞ்சி போனால் ஒரு 30,000-40,000, ஒரு 30,000 போதுங்க உர செலவு. மீதி ஆட்கள் செலவுக்கு வந்து இன்னொரு 30,000 தான் போதுங்க. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தா 1.5 லட்சம் நமக்கு நிகர லாபம் கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், இது வந்து காக்கடான் நாங்கள் நட்டு எக்ஸாக்டாக வந்து நான் நட்டது வந்து ஜூலை மாதம் 25ஆம் தேதி நட்டேங்க. இப்போ இன்றைக்கி தேதி வந்து 6 இன்றைக்கி இல்லைங்களா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 35 + ஒரு 6, 41வது நாள்லேயே ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிச்சு. கொடுக்கும்போதே சொல்லி தாங்க கொடுத்தாங்க, இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி, வித்தின் 3 மந்த்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்வெஸ்டிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த அக்டோபர் மாதம் வந்து இதனுடைய சீசனுங்க. அது இந்த மாதமே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுமா, செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதம் இதனோட ஃபுல் பீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இந்த பிளான்ட் வந்து ஒரு 30 சென்ட் அளவில் நாங்கள் நட்டுருக்கோங்க. இது இடம் வந்து 30 சென்ட்டு. இதில் வந்து நான் வந்து நட்டுருக்கிற பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பிளான்ட் நட்டுருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஒரு குழிக்கு வந்து நான் நட்டது வந்து 2 செடி தாங்க. நான் இதை 5 செடி நட்டுறதுன்னா கிட்டத்தட்ட 3000 செடி பிடிச்சிருக்கோம். ஆனால் நட்டு ஒரு 40 நாள்லேயே இந்த செடி இந்த மாதிரி படருது பாருங்கள். இன்னும் ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள், நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கி நம்மளால் நடக்கவே முடியாதுங்க. இந்த செடி வந்து அப்படியே ஆலமரம் மாதிரி பரவுங்க. ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தாக போக்குங்க இந்த செடி. இது ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு பிளான்ட்டுங்க. நான் என்னன்னு கேட்டால் விலை தான் கொஞ்சம் குறைவாக போகும். அது ஒரு ட்ராபேக். அது எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மாதம் ஒரு 3 மாதம் வந்து நமக்கு நல்ல ப்ரைஸ் போகும். மீதமுள்ள நாட்கள் வந்து விலை வந்து கொஞ்சம் குறைவாக போகும். அந்த குறைவானா 50 ரூபா 60 ரூபா போகும் பெர் கேஜி.
நம்ம எதை வச்சு கம்பேரிசன் பண்ணணும், குறைவாக போகுது, நமக்கு ஏன் சரியாக வராது அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ நம்ம ஒரு கிலோ பூ நம்ம பறிக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 ரூபா. இப்போ 40 ரூபா நம்ம கொடுத்துட்டு ஒரு கிலோ பூ 60 ரூபா போகுதுன்னா 10 ரூபா நம்ம உர செலவு வச்சுக்கிட்டா கூட ஒரு கிலோவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிறது 10 ரூபா தாங்க. இதுதான் நம்ம கம்பேர் பண்ணணும். எப்போவுமே பாருங்கள், நம்ம 60 ரூபா போகும்போது 20 கிலோ போட்டால் 1200 வந்துருச்சான்னு சொன்னால் நிச்சயமாக வரும், இல்லைன்னு இல்லை. பட் அந்த 10 கிலோ பூ நம்ம பறிக்கிறதுக்கு நம்ம ஆள் வேணும் இல்லைங்களா? அதில் ஒரு 5 பேர் நம்ம பறித்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோ, 200 ரூபா போயிடுமே. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம மெயினாக நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு கிலோ பூ நமக்கு கிட்டத்தட்ட 40 ரூபா எடுக்கிறாங்க அப்படின்னா 10 கிலோ பூவுக்கு 400 ரூபா போயிடுச்சுங்க. நம்ம 10 கிலோ பூ நமக்கு 40 ரூபா தான் போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு பேஜுக்கு. நமக்கு என்னங்க கணக்காச்சு? அதே 400 ரூபா தான். அதாவது பறிக்கிற கூலி தான் நமக்கு வரும். இதுதான் நிறைய பேர் நம்ம பேசும்போதும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சொன்ன விஷயங்கள். அட்லீஸ்ட் மினிமம் நமக்கு 200 ரூபாய்க்கு மேலே போனால் தாங்க நமக்கு லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ பூ பறிக்கிறவங்களுக்கு 40 ரூபா ப்ளஸ் நம்ம அந்த உர செலவு நம்ம ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வச்சுக்கலாம். 60 ரூபா 40 ரூபா நம்மளோட உழைப்பு, நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா, அதனோட உழைப்பு. 100 ரூபா எக்ஸ்பென்சஸ். அந்த 40 ரூபா நமக்கு தான் வரும். இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோன்றதுக்காக 40 ரூபா நம்ம வச்சுக்கிட்ட கணக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்தா எவ்வளோ? 100 ரூபா வரும். அப்போ நம்ம 200 ரூபா கிலோ போகும்போது தாங்க அப்போ 100 ரூபா நமக்கு நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் அப்படின்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிகர லாபம் வரும். இந்த மாதிரி நிகர லாபம் தான் நமக்கு எப்பவுமே கணக்கு எடுத்துக்கணுங்க. நம்ம உழைக்கிற உழைப்பும் காசு சேர்த்து எடுக்கணும். ஏன்னா கூலி நமக்கும் வேணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போது நம்ம இந்த தோட்டம், இந்த பராமரிப்பு, இந்த விவசாயமெல்லாம் நம்ம பண்ணுறப்ப நம்ம சில விஷயங்கள் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே பாருங்கள், நம்ம ஃப்ரீயாக உழைச்சிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறோம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம உழைப்பு கழிச்சிட்டு தான் நெட் ப்ராஃபிட் எடுக்கணும். நம்ம சொல்கிற வீடியோவில் எல்லாமே கால்குலேஷன் இப்படி தாங்க சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Please subscribe to my channel. Thanks a lot for your great support.